Hello friends, welcome back to our channel Mrs Diya. நம்ம சேனல் வந்துட்டு 1.5 years முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியல சில காரணங்களால. அதனால மறுபடியும் வந்துட்டு வீடியோஸ் வந்து இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆரி கிளாஸஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆரி டியூட்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் வந்துட்டு கிட்ஸுக்கான கிராஃப்ட் வீடியோஸ், ஆரி எம்ப்ராய்டரி வீடியோஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரிஸ், இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். இது நாள் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் வந்துட்டு அடுத்த செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடலாம், செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஆரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும். தன்னம்பிக்கை நம்ம ரொம்பவே வேணும். நம்மளால் முடியும்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்த ஆரி எம்ப்ராய்டரி வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் பேசிக் ஸ்டிச்சே வந்து செயின் ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டதாகவே நான் சொல்லுவேன். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் போடுவீங்க. இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க 60 ஸ்டிச்சஸ் இருக்குது, 100 ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரியில் செயின் ஸ்டிச் மட்டும்தான். இந்த செயின் ஸ்டிச்சை வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஏற்கனவே கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 18 inch ஆரி ஸ்டாண்டு. இந்த ஆரி ஸ்டாண்ட் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கீழே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு கீழேயும் வந்துட்டு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்பாங்க. கீழே இந்த மாதிரி பிளாக் கலரில் ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக டைட் வச்சுக்கலாம், லூஸ் வச்சுக்கலாம். ஃப்ளாட்டாக அந்த மேலேக்குள்ளேயும் வந்து ஃப்ரேம் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்திருக்க ஃப்ரேமில். இப்போ அது வந்துட்டு ஃபுல்லாகவே எல்லா சைடுமே வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரேம் நம்ம ஏற்கனவே கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்துட்டு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கா, செயின் ஸ்டிச்சஸ் போடுறது கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி தட்டும்போது வந்துட்டு மத்தள சவுண்டு மாதிரி வரும். அப்போ வந்து ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைட்டாக இருக்குன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்டிச்சஸ் வந்துட்டு சுருக்க எல்லாமே ஈஸியாக வரும். இப்போ இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஃப்ரேமில் போயிட்டு ஸ்டாண்டில் போயிட்டு ஃப்ரேம் வந்துட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், கீழே உட்காந்துட்டு ஸ்டாண்ட் வச்சு ஃப்ரேம் போடுறீங்க அப்படின்னா கீழே உட்காந்து போடும்போது பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் பேக் வந்து நல்லா நிமிர்ந்து போட்டிங்கன்னா வந்துட்டு பேக் பெயின் எதுவுமே வராது. இப்போது இந்த ஃப்ரேம் வந்துட்டு நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான என்னென்ன த்ரெட்ஸ் நான் எடுத்திருக்கேன், என்னென்ன நீடில்ஸ் நான் யூஸ் பண்ணுறேங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு இது வந்து ஜரி த்ரெட்டு பார்த்திங்கன்னா A1 மம்தா பிராண்ட் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் டைராஜியும் ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து A1 மம்தா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு சீக்கிரம் அருந்து போகாமல் நல்லா இருக்குது. அதனால் இது யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பக்கத்தில் என்ன த்ரெட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் சில்க் த்ரெட்டு ப்ளஸ் வந்துட்டு நம்ம மிஷினில் தைக்கிற த்ரெட், இது மூணுலேயுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் கம்பல்சரி. இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மற்ற ஸ்டிச் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன்னா டுலிப் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்பர் 14, நம்பர் 23. இப்போ இந்த த்ரெட்டை வந்துட்டு இப்படி நாட் போடும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நாட் போட முடியாது. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு 2-3 தடவை நாட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸஸாக த்ரெட் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸஸாக த்ரெட்டை வந்துட்டு இப்படி நல்லா மேலே தள்ளி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா அடியில் லெஃப்ட் ஹேண்ட் எப்பயுமே கீழே இருக்கும். அடியில் த்ரெட்டு கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டு வந்து மாட்டாமல் இருக்கும். இது எப்படி இந்த த்ரெட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்கிறது தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த மாதிரி 2 ஃபிங்கரில் வந்துட்டு இந்த நாட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த 2 ஃபிங்கரில் வந்துட்டு இந்த நாட்டை வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல பார்த்திங்களா, இந்த ஃபிங்கரில் வந்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது ஏன் நம்ம இப்படி டைட்டாக பிடிக்கிறோன்னா இந்த அடியில் கொடுத்து எடுக்கும்போது இந்த மேலே இருக்க த்ரெட்டு தான் எடுப்போம். அந்த நாட்டை பிடிச்சிருக்கோம் தெரியுங்களா, அந்த த்ரெட்டு தான் எடுப்போம். கீழே இருக்க த்ரெட்டை வந்துட்டு நம்ம எடுக்க மாட்டோம். இப்போ வந்துட்டு ஃப்ரேம் கடியில் வந்துட்டு எப்படி வந்துட்டு போடலாங்கிறத நம்ம பார்ப்போம். எப்பயுமே பிகினர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது மேலேயே ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் நேராக வரும். நீங்கள் ஈஸியாக பழகினதுக்கப்புறம் ஃபுல்லாக பழகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணாமே போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஸ்டிச்சஸாக போடுங்க. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் மீடியம் ஸ்டிச்சஸாக போட்டு பழகுங்க.
இப்போது எப்பயுமே நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு ஃப்ரேமுக்கு அடியில் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரேமுக்கு அடியில் எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமுக்கு அடியில் தான் எப்பயும் இருக்கும். இந்த ஹேண்ட் எப்பயுமே வந்துட்டு ஃப்ரேமுக்கு அடியில் போடுவோம். நான் ஃப்ரேமுக்கு அடியில் இருக்க கிளிப்பிங்ஸ் காட்டுறேன். கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல, பாருங்கள். இப்போ ஃப்ரேம் கடையில் வந்துட்டு நம்ம த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். இப்போ நீடியில் வந்துட்டு மேலேருந்து குத்திட்டு அந்த மேலே இருக்க த்ரெட்டை வந்துட்டு நம்ம தான் கொண்டு போயிட்டு ஃபிங்கர்ஸில் கை எடுத்துகிட்டு போயிட்டு நூலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊசியில் மாட்டணும். ஊசியில் அப்படி மாட்டினதுக்கப்புறம் மேலே இழுத்துருங்க. மேலே நூல் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலை வந்துட்டு விட்டுட்டு மறுபடியும் கீழே இருக்க நூலை இழுத்திங்கன்னா அந்த நாட் போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நல்லா க்ரிப்பாக இருக்கும். அந்த நாட் வந்து லாஸ்ட்டில் போயிடும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், கீழே குத்திட்டு இப்போ நான் என்னை பார்த்து தான் போடுறேன், கீழ் சைட் பார்த்து தான் போடுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும் கீழே. இப்போ நான் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஊசியில் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு அந்த நூல் வந்து மாட்டிடும். இப்போ மேலே எடுத்துகிட்டு ஒரு தடவை ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது அந்த நூல் வந்து மேலே வந்துடும். இப்போ மறுபடியும் நான் கீழே வந்துட்டு இந்த இடத்துல கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன். எப்பயுமே கிளாத்துக்கு பக்கத்தில் தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கணும். ரொம்ப தூரத்துலேயும் கீழே இருக்கக்கூடாது. கிளாத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் பாருங்கள். ரொம்பவும் இல்லாமல் ஓரளவுக்கு அந்த நூலை சுற்றி கொடுக்குற அளவுக்கு அந்த கிளாத்துக்கும் பக்கத்தில் நம்ம ஹேண்டை வச்சுட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பழகிற வரைக்கும் கீழே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை மைண்டில் வச்சுட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து மாட்டோம். இப்போ இதை வந்து நான் மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து லைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ கீழேருந்து ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். கீழேருந்து த்ரெட் எடுத்துட்டேன். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே பேக்கில் போயிட்டு இப்படி மேலே பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டிச்சஸ் கொண்டு வாங்க. இப்படி ஸ்டிச்சஸ் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு என்னை பார்த்து தான் நான் போகிறேன். மூக்கு வந்து என்னை பார்த்துருக்கு. இப்போ நான் குத்திட்டேன். கீழே வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மூணுமே மீட் பண்ணுற பாயிண்டில் வந்துட்டு ரைட்டாக வந்துட்டு ரைட்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஊசி த்ரெட்டு கிளாத் இது மூணுமே மீட் பண்ணுற பாயிண்டில் தான் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ இது மூணுமே மீட் பண்ணுற பாயிண்டில் லைட்டாக வந்துட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட் திருப்பும்போது நூல் மேலே வந்துடும். மறுபடியும் லெஃப்ட்டில் திருப்பிட்டு மறுபடியும் நீங்கள் அடுத்த செயினுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நான் ரொட்டேட் பண்ணி கீழே எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு குத்தணும். கீழே அடியில் விட்டு நூல் மாட்டிச்சு. இப்போ இதை மூணு மீட் பண்ணுற பாயிண்டில் லைட்டாக ரொட்டேட் ரைட்டில் ரொட்டேட் பண்ணிட்டு லெஃப்ட்டில் திருப்பி கீழே கொண்டு வாங்க. ஏன்னா கீழே பார்த்து டைரெக்ஷனில் போகிறதுனால ரைட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் போகிறேன். இப்போ நீங்கள் மேலே பார்த்து டைரெக்ஷனில் போடும்போது வந்துட்டு லெஃப்ட் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ரைட் போவீங்க. ஸ்டிச் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்துட்டு ரைட்டு லெஃப்ட்டு. இப்போ மறுபடியும் வந்துட்டு நெடில் உள்ளே எடுத்துகிட்டு கரெக்டாக க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்துட்டு ரைட்டில் திருப்பிட்டு த்ரெட்டு வந்து மேலே வந்துடும். மறுபடியும் இப்படி கீழே இழுக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் த்ரெட்டு வந்துட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு கீழே பார்த்து டைரெக்ஷனில் போடும்போது ரைட்டு லெஃப்ட்டு, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடும்போது ரொட்டேட் பண்ணுது ரைட்டு லெஃப்ட்டு. இதுவே வந்துட்டு நீங்கள் இன்னும் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டிச்சஸாகவும் போட்டு பழகணும். எண்ணாட் வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் வந்துட்டு எண்ணாட் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை விட ஃபஸ்ட்டு லாங் ஸ்டிச்சஸ் போட்டோம். இப்போ அதை விட கொஞ்சம் சின்ன ஸ்டிச்சஸாக மீடியமாக போடலாம். இப்போ எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் ரைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி 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 ஸ்டிச்சஸாக வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம முதல்ல போட்டது வந்துட்டு ரொம்ப லாங் ஸ்டிச்சஸாக போட்டோம். இப்போ அதை விட கொஞ்சம் லைட்டாக மீடியமான ஸ்டிச்சஸ். மறுபடியும் ரைட்டு லெஃப்ட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுங்கள். ரைட்டு லெஃப்ட்டு. நீடில் வந்துட்டு எப்பயுமே 90 டிகிரியில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்துட்டு லூப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீடில் நல்லா சாய்ச்சிட்டு படுக்க வச்சுட்டு போட்டுட்டு ரொட்டேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு ட்விஸ்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்துட்டு ட்விஸ்ட் ஆகிருக்கு. லூப் வந்துட்டு நேராக வரல. அதனால எப்பயுமே வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப 90 டிகிரியில் போடணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு 90 டிகிரியில் வந்துட்டு நீடில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்டிச் வந்துட்டு நல்லா லூப் வந்துட்டு ரொம்ப அழகாகவே வரும்.
இப்போ இந்த மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு நீடில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டு நீங்கள் அந்த அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம். நமக்கு வந்துட்டு செயின் ஸ்டிச் தான் வந்துட்டு பேசிக் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஆரி கற்றுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் மேலே பார்த்த டைரெக்ஷனில் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து வந்துட்டு த்ரெட்டு எடுத்துட்டேன். இப்போ கீழே எப்பயுமே லாக் போட்டு மேலே போகும்போது இப்போ நான் மேலே குத்தும்போது கீழே கை வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணும். குத்திட்டேன். இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதே கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட்டாக ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடில் ஈஸியாக த்ரெட்டு வந்து நீடில் வந்துட்டு ஈஸியாக மாட்டிடும். மாட்டும் போது இந்த த்ரெட்டு நீடில் ப்ளஸ் கிளாத்து இந்த மூணுமே மீட் பண்ணுற பாயிண்டில் தான் வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு எடுத்துக்கினா ஈஸியாக உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்துடும். இப்போ மறுபடியும் ஸ்டிச் பண்ணோம். எடுத்துகிட்டு லெஃப்ட்டு ரைட்டு, நான் ரொம்ப ஸ்லோவாகவே ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு ரைட்டு, நான் மேலே பார்த்து போகிற டைரெக்ஷன்னாலும் நான் ரொட்டேஷன் அப்படி பண்ணுறேன். லெஃப்ட்டு ரைட்டு. நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இதை ஞாபகம் வச்சுட்டு போடணுன்ட்டு இல்லை. நீங்கள் நார்மலாக போடும்போதே உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும் எப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கணுங்கிறத. ஃபஸ்ட்டு மேலே பார்த்து போடும்போது இந்த மாதிரி ரைட்டு ஸ்டிச் எடுத்துட்டோம், லெஃப்ட்டு ரைட்டு. உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் வந்துட்டு இந்த செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.